அடிக்கிற வெயிலுக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொன்னாலே பதட்டமாக இருக்குது. இதில் சாரி வேறு கட்டிட்டு போகணும்னு சொன்னால் ஐயோ முடியவே இல்லை அப்படின்னு தோணும். எப்படியும் காலையிலே சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். அப்போ சாரி கட்டிட்டு போனால் தான் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக சர்ச்சுக்கே சாரி தான் நான் கட்டுவேன். நம்மளே ஒரு சாரி பிஸ்னஸ் பண்ணிவிட்டு சாரி கட்டாமல் போனால் எப்படி? அப்போது சரி என்ன சாரி கட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ பட்டு சாரிலாம் என்ன நினச்சி கூட பார்க்க முடியல, அவ்வளோ ஹீட்டு. சரி ஒரு சில்க் காட்டன் சாரீ எடுத்து போட்டுட்டு போவோம், பார்க்குறதுக்கு ஒரு பட்டு லுக்கும் இருக்கும், நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ எடுத்து நான் கட்டிட்டு போனேன். காலையில் 8 மணிக்கு கட்டிட்டு போயிட்டு மத்தியானம்னா ஒரு 3 o'clock போல் தான் திரும்ப வீட்டுக்கு வந்தோம். இந்த சாரீ வாங்கி மோர் தேன் 10 years இருக்கும். நான் அடிக்கடி கட்டுவேன் இந்த சாரீ. எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், லைட் வெயிட்டடாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணும்னாலும் கட்டலாம், அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அதனால நான் அடிக்கடி கட்டுவேன் இந்த சாரீ. ஆனால் காட்டன் சாரீ கட்டும்போது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, கீழ்ப்பக்கம் அதாவது நம்ம கால் பக்கம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மடியும், ஃபோல்ட் ஆகும். இந்த ஃபோல்ட் ஆகிறது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி சாரி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம காலுக்குள்ளே சுற்றிகிட்டே இருக்கும், நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காட்டன் சாரீக்கு வந்து ஒரு சாரீ ஃபால்ஸ் வாங்கி கீழே ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து சாரீ கட்டும்போது, அதாவது இந்த காட்டன் இல்லை எந்த சாரீ கட்டினாலும் ஃப்ரீயாக நம்ம கால் வந்து மூவ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சுற்றும் போமே, அதாவது சாரியோட ஃபஸ்ட்டு ரவுண்டு நம்ம சுற்றி எடுக்கும் போமே காலை மேக்ஸிமம் எவ்வளோ வைடாக வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வைடாக வச்சுட்டு ஒரு சுற்றி மறுபடியும் ப்ராப்பராக நம்ம எப்படி சாரீ கட்டுறோமோ அந்த மாதிரி சாரீ கட்டணும் அப்படின்னா நமக்கு நடக்கும்போது கால் வந்து ஃப்ரீயாக முன்ன பின்ன வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவ்வளோக்கான ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். அப்போ கால் வந்து வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இல்லைங்கிற போது தான் இந்த 2 பிரச்சனை. ஒன்று வந்து பின்னாடி சாரீ மடிஞ்சு நிற்கிறதும், முன்னாடி சாரீ வந்து காலுக்கு உள்ளே வந்து உள்ளே ஏறி மடிஞ்சு போகிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. அதனால் இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக காட்டன் சாரியை வந்து கட்டும்போது இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்காது. அது பட்டு சாரினாலும் எந்த சாரினாலும் நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.